ஹலோ ஆல். ஒமான் மண்ணிலேருந்து தஞ்சாவூர் பொண்ணுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடே வீக் ஆஃப். காலையிலேயே நான் பூரி பாஜி தாங்க பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். சரி ஓகே லஞ்சாவது வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். வழக்கம் போல் பிரியாணி தான். ஆனால் அதுக்கு செய்கிற அந்த தயிர் பச்சடியில் கொஞ்சம் சீரகம், சின்ன கொத்தமல்லி தழை, சின்ன துண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி, அதுக்கப்புறம் வெங்காயத்தை கூட சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டான ஒரு ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிருங்க. வெறுமனே சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரியாணி பார்த்திங்கன்னா தம்மெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மல்லித்தழை தூவி கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். அஸ் யூஷுவல் தான், முட்டை இல்லாமல் நமக்கு பிரியாணி உள்ளே போகாது. ஒரு அவிச்ச முட்டையும் வச்சாச்சு. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெத்திலி மீனை வறுத்து வச்சுருந்தேன். என்ன தான் விதவிதமாக மீன் இருந்தாலும் இந்த நெத்திலி பொடி ஒரு டேஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கேசரி பண்ணியிருந்தேங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட்லேயே இன்றைக்கி கொய்யாக்காய் எடுத்திருந்தேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.